அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். தொழிலில் என்ன சொன்னா, அடிக்கடி பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபர்கள் யாராக இருப்பீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சூத்திரம். அந்த தொழிலில் பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை தீர்வு பண்ணுவதற்கு நாம தெரிஞ்சு வச்சிருக்கணும், தெரியாமலாம் இருக்கக்கூடாது. அப்ப தொழில் பிரச்சனை என்பது சனிதான், ஜெனரல் சனிதான். அப்ப அந்த தொழில் பிரச்சனை என்பது சனி என்று வரும்போது, சனீஸ்வர பகவான் ஜாதகத்தில் எந்தெந்த கட்டத்தில் இருந்தால் அவர்கள் தொழிலில் ஒரு கஷ்டத்தை பட்டு கஷ்டப்படுவாங்க, மீண்டு எந்திரிச்சு வருவாங்க, கஷ்டப்படுவாங்க, மீண்டு எந்திரிச்சு வருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு என்பதை நீங்கள் என்ன சொன்னா தெரிஞ்சுக்கிடும். அந்த விதத்தில் என்ன சொல்லலாம்னா அந்த விதத்தில் என்ன சொன்னா, சனி ரிஷபத்தில் இருந்தால், சனி மிதனத்தில் இருந்தால், சனி கன்னியில் இருந்தால், சனி துலாத்தில் இருந்தால், சனி என்ன சொல்லலாம்னா மகரத்தில் இருந்தால், சனி கும்பத்தில் இருந்தால் இவர்களுக்கு தொழில் நல்லா ஓடும். திடீர்னு லாக் ஆயிடும். இதை நீங்க பரிச்சித்து பார்க்கலாம், தாராளமாக பரிச்சித்து பார்க்கலாம். அப்படி தாராளமாக பரிச்சித்து பார்க்கும்போது நல்லா ஓடும். நல்லா வேலை பார்க்கக்கூடிய மனோநிலையிலே இவங்க இருப்பாங்க. கொஞ்சம் பெருசா என்ன காரணம்னா, ரிஷபம் அவருக்கு சொந்த வீடு, மிதனம் அவருக்கு என்ன சொன்னா பகை வீடெல்லாம் கிடையாது, கன்னி பகை வீடு கிடையாது, துலாம் பகை வீடு கிடையாது, சனி பகை வீடு கிடையாது. ஆனால் என்ன காரணமோ என்ன சொல்லலாம்னா இந்த இடத்தில் இருக்கின்ற நீங்க சனி இருக்கின்ற நபர்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அப்பப்ப லாக் ஆயிரும், அடைச்சிரும். எது இந்த இதுல அடுப்ப சிங்கில் என்ன சொன்னா தண்ணி அடைச்சி மேலே நின்ன மாதிரி, பிறகு அதை போய் ஒரு குச்சியை குத்தி நீட் பண்ணி அதுக்குண்டான செயல்கள்லாம் செஞ்சு எடுத்துட்டாச்சுன்னா ஒரு 3 மாசத்துக்கு என்ன சொன்னா பிரச்சனை இருக்காது. அதுக்கடுத்து என்ன சொன்ன இப்படியே இருக்கும். இதை நாம தெரிஞ்சுக்கிடணும். இதை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இதுல எந்த மனிதனுமே இதுல மாட்டாம போனதெல்லாம் கிடையாது. இது என்ன சொன்னான்னா இருக்கு. அப்ப இவர்கள் என்ன செஞ்சா என்ன சொன்னான்னா இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த படிகாரக்கல் இருக்கு இல்லையா, படிகாரம். அப்ப அந்த படிகாரக்கல் படிகாரம் என்பது கடையில ஒரு வெள்ளை கலர்ல நாட்டு மருந்து கடையில இருக்கும். அப்ப இவர்கள் எப்பயுமே என்ன சொன்னா இந்த 6 இடங்களில் சனி இருந்தால், ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம், இந்த 6 இடத்தில் இருந்தால் இவர்களுக்கு இது ஒரு சர்வசாதாரணமாக அடிக்கடி சளி பிடிக்கிற மாதிரி. அப்ப சளி பிடிக்கிற மாதிரி பிடிக்கும். அப்ப இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா படிகார கல் அலுவலக வாசல்ல கட்டிடும். சரி, வீட்டுல வச்சு தொழில் பார்க்கும் அப்படின்னா வீட்டு வாசல்ல கட்டணும். அப்படி கட்டணும். ஒரு மாசம் நல்லா ஆன பிறகு என்ன செய்யணும், அந்த நெகட்டிவ் பூரா என்ன சொன்னாலும் இழுத்துக்கணும். நெகட்டிவ் பூரா இழுத்துரும். நெகட்டிவ் பூரா அந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு உண்டான நெகட்டிவ் பூரா அதை இழுத்து வச்சுக்கணும். அப்ப ஒரு வீட்டுல எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க, 1 வருஷமா இருக்கும், அதை தூசி படிஞ்சு அழுக்கடைஞ்சு கிடக்கும். என்ன இப்படி கட்டி வச்சிருக்கேன்னா, அவன் கட்டி வச்சிருக்கோம், அவுக்கணும் அப்படிம்பாங்க. எப்பயுமே ஒரு பொருள் என்று சொல்லக்கூடியது 48 நாள் தான் அதுக்கு வேலிடு. ஒரு மண்டலம் தான். ஒரு ஞாபகப்படுத்திக்கிடணும். 48 நாள் கழிச்சு என்ன சொல்லலாம்னா நீட்டா அவுத்து தண்ணியில கொண்டு போய் போட்டணும். கண்டிப்பா தண்ணியில தான் போடணும். சும்மா நீங்க என்ன சொன்னா அதை அப்படி ஈஸியா தூக்கி இப்படி போட்டுட்டு போவோம், அதுக்கடுத்து நம்ம கெட்டுவோம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம்னா அது வேலை செய்யாது. திரும்ப நீங்க செயல்பட்டீங்கன்னா வேலை செய்யாது. அதாவது இது ஒரு அற்புதமான படிகாரம் என்பது என்ன சொல்லலாம்னா ஒரு அற்புதமான கல். அந்த கல்லை என்ன சொல்லலாம்னா
நீங்கள் வந்து என்ன சொன்னால் நம்ம அலுவலகத்தில் வந்து ஒரு சின்ன பவுலில் போட்டு கூட வச்சுக்கலாம். அப்போ அந்த பவுலில் போட்டு வச்சுக்கிட்டா கூட வந்து என்ன சார் அதோடைய எஃபெக்ட்னஸ் வந்து என்ன சார். ஏன்னா என்ன காரணம்னா, இந்த ஜோதிடம் பார்க்குறவங்க, ஏதாவது சுய தொழில் பார்க்குறவங்க, எந்த ஒரு இது இருந்தாலும் உங்களுடைய அலுவலக வாசல் வந்து நல்லா இவ்வளவு இது வந்து என்ன சொல்லலாம், நீட்டாக அது கொஞ்சம் தூள் தூளாக இருக்கும், கட்டியாகவும் கிடைக்கும். படிகாரம், நீங்கள் சீனிக்காரன்னு கேட்டுறாதீங்க, படிகாரம். படிகாரம் என்பது தனி, சீனிக்காரம் என்பது தனி. படிகாரம் என்பது தனி, சீனிக்காரம் என்பது தனி. அப்போ படிகாரம் என்பது வெள்ளை கலரில் இருக்கும், சுண்ணாம்பு கலரில் இருக்கும். அதை வந்து என்ன சொன்னால் சிம்பிளாக வந்து ஒரு துணியில் கூட கட்டலாம். துணியில் கூட நல்லா நீட்டாக கட்டி அழகாக தொங்க விட தொங்க விட தொங்க விட தொங்க விட தொங்க விட 48 நாளைக்கு ஒருக்க கண்டிப்பாக மாற்றணும். மாற்றி வர 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 என்ன சொல்கிறாங்க வந்து அந்த எஃபெக்ட்னஸை நம்ம உணரலாம். அந்த எஃபெக்ட்னஸ் கண்டிப்பாக உணரப்படும். அப்படி உணரப்படும் போது தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பாக சால்வேஷன் ஆகும். தொழிலில் பிரச்சனை வராது. மிக முக்கியமாக இந்த 6 இடங்களில் சனீஸ்வர பகவான் இருக்கின்ற நபர்கள் ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா எனக்கு அனுபவத்தில், எனக்கு கும்பத்தில் சனி டாப்புன்னு ஒரு 4 நாளைக்கு வந்து என்ன சொன்ன, நல்லா படுத்து தூங்கு அப்படின்ட்டு, நல்லா தூங்கு, ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படிங்க. ரெஸ்ட் எடுத்துக்காண்டா வந்து சார் அன்னைக்கு காசு வேணும்ல, அப்படிங்கும் போது என்ன சொன்னா, இது ஏற்கனவே நம்ம வந்து வாசலில் கட்டியிருக்கிறோம். கட்டியிருக்கோம், கட்டாமலாம் கிடையாது. இருந்தாலும் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு வழிமுறை. இந்த இதில் வந்து ரொம்ப வந்து என்ன சொன்ன, யார் வேணாலும் கட்டலாம். யாருக்கு எங்கே சனி இருந்தாலும் வந்து கட்டிக்கிடலாம். மிக முக்கியமாக இந்த 6 இடங்களில் மிதனம் ரிஷபம் கன்னி துலாமு, மகரம் கும்பத்தில் சனி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வேலையை நீங்கள் செய்தே ஆக வேண்டும். அது உங்களுக்கு வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக பலன் கொடுக்கும். பரிசித்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுங்கள். கண்டிப்பாக இதற்கு இந்த படிகாரக்கல் வந்து ஒரு அற்புதமான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சக்தி அதனிடம் இருக்கிறது என்பது நான் பரிசித்து பார்த்த ஒன்று. பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.